அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கடை வைத்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர் எப்படி அடுத்தது கோடிகளை சம்பாதித்து பெரிய செல்வந்தராக மாற போகிறாரு, எப்படி இது உயர்நிலைக்கு 53 வயசுக்கு அப்புறம் இவர் எப்படி உயர்நிலைக்கு போக போகிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியெலாம் பலவீனமாகி ராசியாதிபதி வலுப்பட்டதுன்னா பிற்பகுதி வாழ்க்கை தான் ரொம்ப சக்ஸஸாக இருக்கும். ஆரம்பகால வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே பல ஜாதகங்கள் உதாரணமாக பார்த்துருக்கோம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நீசனோட வீட்டில் சுக்கிரனோட வீட்டில் இருக்கார். வீடு கொடுத்த சுக்கிரன் நீசமாயிட்டார். துலாமில் செவ்வாய் இருந்து லக்கணத்தை பார்க்குது. லக்கணத்தில் செவ்வாயை பார்க்கறது இந்த இடத்துல கொஞ்சம் லக்கணத்தை பலவீனம் தான் படுத்துவார். அவர் நீசனோட வீட்டில் இருந்து தான் பார்க்குறாரு. உங்களுக்கு சுக்கிரன் நீசமாகி அப்புறம் தான் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார் அவர். ஆனால் இவங்க ராசின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மீன ராசியில் பிறந்திருக்காங்க. வீடு கொடுத்த குரு ராசிநாதன் பார்த்தீங்கன்னா தனுஷில் 10ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறாரு. கூட ராகுவோடு சேர்ந்துருக்காரு. 12 டிகிரியில் சேர்ந்துருக்கிறாரு. ராசியை நீசனால சுக்கிரன் பார்க்குறாரு. ராசியாதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறாரு. இங்கே லக்கணம் பலவீனமாகி ராசி அதிக வலுப்பெற்ற அமைப்பில் இருக்குது. இந்த ஜாதகத்தை நான் பார்த்தோன்னு சொல்லிட்டேன். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல சூரியன் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க. 7ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல நீசமாக இருக்கிறாங்க. இந்த ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையில் நிறைய இடர்பாடு இருந்திருக்கும். தாமத திருமணமாக இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் நிறைய கருத்து வேறுபாடு அப்பப்போ பிரிஞ்சு இருக்கிறது. ஜாதகரே கொஞ்சம் முன்கோபமாக இருப்பார். இந்தமாதிரி செட்டப்லாம் இவங்களுக்கு போயிருந்திருக்கும். இந்த ஜாதகம் 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில் அமைப்புகள் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க அமைப்பு இருக்குது. ஆனால் இதுவரையும் ஒன்று பெரிய சக்ஸஸான அமைப்புங்கிறது போகலை. ஏன்னா சூரிய தசை நடந்தது, அது 8ஆம் இடத்துல சனி பார்த்து நடந்தது. அதுக்கப்புறம் சந்திர தசை, அது 12ஆம் இடத்துல தான் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் செவ்வாய் தசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வருஷத்தில் முடிய போகுது. அதுவும் நீசனோட வீட்டில் இருந்து தான் தசை நடத்துகிறாரு. அதனால் இதுவரையும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய வளர்ச்சிங்கிறது இருக்குது இல்லை. இனிமேல் தான் ஒரு யோக பக்தியை அனுபவிக்க போகிறீங்க சார். 2026 உங்களுக்கு குரு ராகுவோடு சேர்ந்து ராகு மாதம் நடக்குது. 9ஆம் இடத்துல 9ஆம் தேதி குரு ஆட்சியாக இருக்கிறாரு. அது கூட ராகு சேர்ந்து அந்த ராகு தசை வரப்போகிறதுல பெரிய பிரமாண்டமாக போகுது. நீங்கள் பணம் கொடுத்து வாங்குகிற தொழில்கள் பணத்தை வச்சு பணம் பண்ணக்கூடிய அமைப்புகள், இந்த போன்ற விஷயங்களில் ஒரு பெரிய உயர்நிலைக்கு போக போகிறீங்க. பெரிய லெவலில் கோடிகளை கொட்டுற அமைப்புங்கிறது ஜாதகத்தில் வலுவாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி தான் நான் பலன் சொல்லியிருந்தேன். ஆமாம் சார், எனக்கு திருமணத்தில் இடையூறுலாம் இருந்தது. இப்போ கூட அந்த பிரச்சனைலாம் கருத்து வரப்பெல்லாம் கொஞ்சம் போயிட்டு தான் இருக்குது. இப்போ நான் மல்லிகை கடை வச்சு தான் நான் கடை வச்சு தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு புது வாய்ப்புகள், தொழிலில் ஒரு வருமானம், இது போன்ற விஷயத்துக்கு புது வாய்ப்புகள் நிறையா வருது சார். அதான் நான் உங்கள்கிட்ட பண்ணலாமான்னு கேட்டு தான் லைனுக்கு வந்தேன் சார். உங்களுக்கு எனக்கு இந்த ராகு தசை எப்படி இருக்கும், இந்த அடுத்து ஒரு குரு தசை எப்படி இருக்கும், அதை நான் ராகு கொடுத்தது குரு காப்பாற்றுவாரா அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக ஜோதிட ஞானமே உங்களுக்கு வலுவாக இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. நான் சொல்லிட்டேன், இந்த ராகு பெரிய பிரமாண்ட கிரகம், உங்களுக்கு ஆட்சி பெற்ற பாக்கியாதிபதியோடு சேர்ந்ததுனால ராகு பார்க்குற கிரகத்தோட வாங்கி அப்படியே செய்வார். இங்கே பாக்கியாதிபதி குருவோட இதை உங்களுக்கு அப்படியே வாங்கி செஞ்சு நிறைய பொருள் ஆவரணத்தை சேர்க்குற அமைப்புங்கிறது ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொன்னேன். அது இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு குரு தசை ஆட்சி பெற்றோட தசை தான். 9ஆம் இடத்துல தான் அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. ராகுவோட 12 டிகிரி விலகி தான் இருக்கிறாரு. இந்த குருவும் ராகு கொடுத்தது அப்படியே மெயின்டைன் பண்ணுற அமைப்பு தான் கொடுப்பாரு வச்சு. அடுத்து 54 வயசுலேருந்து தொடர்ந்து இவருக்கு ஒரு 80 வயசு வரையும் தொடர்ந்து இந்த யோக காலமே இந்த ஜாதகத்துக்கு வரப்போகிறதுனால இது ஒரு கொடுத்து வச்சு ஜாதகம் தான் நான் பலன்னு சொன்னேன். ஜாதகர் ஆமாம், நான் இப்போ தொழில் அமைப்புகளில் இப்போ நான் நிறைய வாய்ப்புகள் வருது அப்படின்னு தான் சொன்னார். அடுத்த ஒரு தசை முடிஞ்சு அடுத்த ஒரு தசை ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கான ஆரம்பங்கள் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இப்போ அவருக்கு அதிக வாய்ப்புகள் வருது. இன்னும் ஒரு வருஷம் மட்டும் அமைதியாக இருங்க. அஷ்டமாதிபதி செவ்வாய் லக்னாதிபதியும் அவர் தான், அஷ்டமாதிபதியும் அவர் தான். முதல்ல லக்கணத்தை பார்க்குறதுனால முதல்ல உங்களுக்கு லக்னாதிபதி பலனை செஞ்சுட்டு இப்போ 8ஆம் இடத்து பலனை அவர் செய்வார். அர்ச்சனை பட வேண்டாம். இன்னும் ஒரு வருஷம் போகட்டும். உங்களுக்கு ராகு மாதம் ஆரம்பித்தோன்னா நீங்கள் உங்களோட வேலைகளை ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு நான் பலன் சொன்னேன். மீண்டும் நான் ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.